எல்லாம் வல்ல திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் இன்று காலை சரியாக 6:25 மணி அளவில் மிக மிக சிறப்பாக நடைபெற்றது. 12 கால யாக பூஜை, பிரம்மாண்டமான யாகசாலை, முருகப்பெருமானுக்கு மட்டும் 49 ஓமகுண்டங்கள் மற்றும் பரிவாரமெல்லாம் சேர்ந்து 76 குண்டங்களோடு ஏறத்தாழ தமிழகம் மட்டுமின்றி பல மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் நிறைய பக்தர்கள் வந்து தரிசித்தார்கள், பங்கு கொண்டார்கள். அதே போல் மூலவருக்கும் மிகவும் சிறப்பாக யாகசாலைகள் அமைத்து நடைபெற்றது. பெருமாளுக்கும் யாகசாலைகள் அமைத்து நடைபெற்றது. இந்த தமிழகத்திலே நம்முடைய முருகப்பெருமானுடைய மகா கும்பாபிஷேகம் இந்த கடற்கரையில் அந்த சஷ்டியில் தான் இவ்வளவு கூட்டத்தை பார்த்திருப்போம். அதே போல் ஐப்பசி மாத அந்த சூரசமார நேரத்தில் அளவற்ற கூட்டம். அதே போல் பக்தர்களுடைய கடல் அலை பிரம்மாண்டமாக இருந்தது. எல்லோருக்கும் முருகப்பெருமான் அருளாசியை வாரி வாரி வழங்க வேண்டும் என்று நன்கு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் மேலும் மேலும் செய்வோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறோம். பிள்ளையார்பட்டி பிச்சை குருக்கள். குடமுழுக்கு நாளில் வழிபட்டால் 12 ஆண்டுகள் திருக்கோயிலுக்கு போய் வந்த ஒரு பலன் அதில் கிடைக்கும்னு மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது சஷ்டி முருகப்பெருமானுக்கு விசேஷம் விரதம் இருந்து பல்வேறு நன்மைகளை, நோய் நொடியற்ற வாழ்க்கை, மன அமைதி, அதுக்காக இந்த சஷ்டி கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமானுக்கு, அதுவும் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு ஏராளமான பாடல்கள், திருப்பூரிலும் சரி மற்றும் தேவார திருவாசங்கள் எல்லா இடத்துலையுமே அவரை பற்றி பாடாதவங்களே கிடையாது. அவ்வளோ வலிமையுள்ள தமிழ் பாடல்களும் நிறைய இருக்குது. அதே மாதிரி சுப்பிரமணிய புஜங்கம் என்று வடமொழியிலையும் ஆதிசங்கரை இயற்றியிருக்கார். குமாரதந்திரம் என்ற மூல ஆகமத்தினுடைய நூல் இருக்குது. அது அந்த எல்லா வழியிலையும் எல்லாவற்றையும் எங்களுடைய முன்னோர்கள் காட்டிய வழியில் நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். இது மேலும் மேலும் அனைவருக்கும் நல்ல பலன்களை வழங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த கும்பாபிஷேக பணி நம்முடைய அரசால் மிகவும் சிறப்பாக கடும் முயற்சியில் செய்யப்பட்டிருக்கிறது. மதிப்பிற்குரிய நம்முடைய சிவநாடார் அவர்களுடைய பெரும் வள்ளல் தன்மையினால் ஊருக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. திருச்செந்தூர் பக்தர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லோருக்கும் நமது வாழ்த்துக்கள், நன்றி. இல்லை, நாம் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவர் தான் சுவாமி. அதனால் கேட்ட நல்லதையெல்லாம் அவர் வாரி வாரி வழங்குவார். மனக்கவலை இல்லாத வாழ்க்கை முக்கியம், நோய் நொடியற்ற வாழ்க்கை முக்கியம். வேண்டிய செல்வங்களையும் வாரி வாரி வழங்குவார். அவருடைய குமரகுருபரர் இங்கு தான் பேசாமலே இருந்து பேசக்கூடிய ஆற்றல் பெற்றார். பல்வேறு சரித்திரங்களை உடைய பகழிக்கூத்தர் என்பவர் பிள்ளை தமிழ ஒரு 10 பருவம் ரொம்ப அழகாக பாடியிருக்கார். ரொம்ப அழகான இந்த திருச்செந்தூர் கடற்கரையை பற்றி முத்தம் சொரியும் கடல் அலைவாய் முதல்வா முத்தம் தருகவேன்னு அவர் சொல்கிறார். கத்தும் தரங்கம் கடந்தெறிய அப்படிங்கிற பாட்டு ஒரு அழகாக 10 பாட்டுக்கு நேரம் கருதி சொல்ல முடியல. முத்தம் தெரியும் கடல் அலைவாய் முதல்வா முத்தம் தருகவேன்னு முடிக்கிறார். கடல் அலை இந்த திருக்கோயில் சுவத்தில் முத்தம் தருகிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. பகழிக்கூத்தர் என்பவர் ஒரு வைஷ்ணவர், திருப்புல்லானி பக்கம். ஆனால் அவர் சைவத்துக்கும் வைஷ்ணவத்துக்கும் பேதம் பார்க்காம நிறைய எழுதியிருக்கார். ரொம்ப இருக்குது. நேரம் கருதி உங்களோடு அதிகமாக பேசும்போது எல்லா மக்களும் நன்றாக உலகம் முழுவதும் அமைதியாக வாழணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம், எல்லாருடைய பிரார்த்தனையும். நன்றி, வணக்கம்.